மணி 5:30 ஆயிடுச்சே. 6 மணிக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின். என் சிஸ்டர் வேற எனக்கா ஹாஸ்டல்ல காத்துக்கிட்டு இருப்பாளே. அது சரி, பரீட்சை முடிஞ்சா உடனே ஊருக்கு போயிடுமா? ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு போனா என்ன? நாங்க 2 பேரும் பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு வரலன்னா எங்க அப்பா ரொம்ப கோச்சுக்குவாரு. ஆமா, இப்படி வெறும் லவ்வோட இருந்தா எப்ப கல்யாணம்? ஃபைனல் இயர் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆல் ரைட். ஆனா ஒரு கஷ்டம், உன்னை பிரிஞ்சு 2 மாசம் இருக்கணும். மிஸ்டர், பிரிவில தான் காதல் வளரும். சீக்கிரம் போங்க. என்ன காஞ்சன், ஊருக்கு பரப்பணுங்கிறத மறந்துட்டியா? இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? நான் என்னடி செய்யறது? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிப்போச்சு. நல்ல காலம். இன்னும் 10 நிமிஷம் லேட்டா இருந்தா நமக்கு ட்ரெயினே கிடைச்சிருக்காது. கமான் கமான். பை பை. டாடா. வாடா வாசு, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்? வழியில ஃப்ரெண்ட்ஸுங்க பிடிச்சுக்கிட்டாங்கப்பா. டேய், நான் உனக்கு போன் பண்ண நினைச்சேன், மறந்தே போயிட்டேன்டா. என்னது? அந்த சாரியன் கம்பெனி டெண்டர் என்னடா பண்ணின? இன்னைக்கு கடைசி நாளாச்சே. அதுவா, 2,54,000 ரூபாய் கோட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். டேய், நல்ல காரியம் செஞ்சடா. நானும் அதே அமௌண்ட் தான் நினைச்சேன். இந்தாங்க, அவனே களைச்சு போய் வந்திருக்கான். அவனை ஏன் நிக்க வச்சு பேசுறீங்க? வாசு, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட வாப்பா. சரி போ பாப்பு. இந்தாப்பா, உனக்கு காலையில ஒரு லெட்டர் வந்துருக்கு, அதான் வச்சிருக்கேன். டியர் வாசு, நலம் நலமறியாவா. என்னுடைய முதல் 2 கடிதங்களுக்கு ஏன் பதில் போடவில்லை? வெளியூர் எங்காவது சென்று வந்தாயா? சின்னமலையில் என் வாழ்க்கை பிரமாதம். உன்னை பிரிந்திருக்கும் ஒரே ஒரு குறைதான் நிற்க. என் தகப்பனாருக்கு நான் வேலையில் சேர்ந்ததிலிருந்து பணமே அனுப்பவில்லை. எனக்காக நீ அவரை நேரில் சந்தித்து அவரை விசாரித்து என் சார்பில் 200 ரூபாய் தரவும். நான் உனக்கு அதை 2 மாதங்களில் திருப்பி விடுகிறேன். உற்ற நண்பன் என்ற முறையில் நான் சிரமம் தருவதற்கு மன்னிக்கவும். அவசியம் பதில் போடவும். அன்புள்ள அசோக். வாங்க கண்ணுகளா, வாங்க 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 வாங்கம்மா. பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சுல்ல? நிம்மதியா தூங்குனீங்கல்ல? போங்கப்பா, உங்க கூட நாங்க பேச போறது இல்ல. ஏமா ஸ்டேஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமாப்பா? ஐயோ, நான் ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சுதாமா 5:15 மணிக்கு அலாரம் வச்சேன். பாழா போன கடியாரம் 6:15 அடிச்சிருக்கு. என்ன மிஸ்டேக் இல்ல, கடியாரத்தை நல்ல மிஸ்டேக். அந்த கடியாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புது கடியாரத்தை வாங்குங்க. ஐயோ, தூக்கி எறிவானே, புது கடியாரத்தை வாங்கிக்குவோம். வாங்க 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 வாங்க. ஏம்மா, பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ, ஜமாச்சிருக்கோம்ப்பா. அப்படியா? ஆமா, ஹாஸ்டல் சாப்பாட்டு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படி நல்லா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த வருஷமே அங்கே ஒரு பங்களா எடுத்து சமயக்காரனை போட்டுருவோம். வேண்டாப்பா, ஹாஸ்டல்ல வசதியா இருக்கு. அப்படியா? ஆமா, அண்ணா எங்க? அந்த கூத்த ஏமா கேக்குறேன்? ஐயோ, சினிமா படம் எடுக்க போறானா? சினிமா படம் அங்க போய் பாரு. போய் பாக்க. செலப்பா, உன்னதான். என்னண்டா அவ்வளவு பிஸி? அண்ணா, 2 பேரும் ஊர்ந்து வந்தாச்சா? சௌக்கியமா? செலப்பா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் தான் ஒத்துக்குறோம். ஒரு நிமிஷம் எங்க கூட பேச. சாரி, இப்ப எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லட்சத்துக்கு சமானம். சாயங்காலம் 5 to 6 வரைக்கும் வேணா ஃப்ரீயா இருப்பேன். நீங்க ஏதாவது பேசணும்னா அப்ப பேசலாம். பாருங்க காஞ்சனா. ஆமா, இது என்ன போர்டு? போர்டு சினிமா கம்பெனி பேரு. ஆரம்பிச்சிருக்கேன், படம் எடுக்க போறேன். இது என்ன பேரு? ஓஹோ ப்ரொடக்ஷன் இல்ல, சைக்கிளியே. உனக்காக ஆரம்பிக்கல, எனக்காக ஆரம்பிச்சிருக்கேன். நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னும் ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும். ஆமா, நீ நிஜமாக படம் எடுக்க போறியா? பணம் வேண்டாம். உன்ன கேட்டன மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரு, அதாவது நம்ம 3 பேருடைய அப்பா. அவர் தான் ஃபைனான்ஸ் படத்துக்கு பணம் தராரு. படம் பேர் என்னவோ? வைக்கலையே, கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன். படம் பாக்குறோம், ஒருத்தனும் என்ன பேரு துடிக்கணும். கேள்விக்குறியோட விட்டாலும் விட்டேன். அதுல நடிக்க போறது யாரு? கதை யாரு? டைரக்டர் யாரு? இவ்வளவு பெரிய டேபிள போட்டு உட்காந்துருக்கேன். நான் என்ன மடைனா? எல்லாமே நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, இது மாதிரி பல வேலைகள். ஆமா, ஆபீஸ் பாய் கூட நீதானா? இறங்க கீழே இறங்க. நான் கிண்டலா? ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே, கடைசியா நீங்க என்ன தமிழ் படம் பாத்தீங்க? We don't see Tamil pictures, only English pictures. அதாவது இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பாப்போம். வண்டர்ஃபுல்.
இந்த மாதிரி சொல்றதா இப்ப ரொம்ப ஃபேஷனா போச்சு இல்ல. என் படம் வெளியே வந்தா தான் இந்த நிலைமையே மாறும். வரட்டும், நீ வேணா பாரு. ஒரு இங்கிலீஷ்காரன் சொல்ல போறான், we don't see English pictures, we want only Tamil pictures. அதாவது தமிழ் படத்தை தான் பார்ப்பேன்னு ஒருத்தத்துக்காரன் நிக்க போறான். அப்படியே நடந்தா நாங்க படம் பாக்குறத விட்டுடுவோம்ப்பா. வெல் செட் நிர்மல். ரெண்டு பேரும் வெளியே போங்க. என் ஆபீஸுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. Get out. அவனோட நமக்கு என்ன பேச்சு? I said get out. Hey Chalapa, you go ahead ரா. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாதுடா. குட் மார்னிங் சார். அது பாப்பா வாசு, எங்க உன்னை கண்ணிலேயே காணும். அசோக் இருந்தா அடிக்கடி வருவ. இந்த ஏழை வாத்தியாரை பத்தி உனக்கு என்ன அக்கறை? அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா வேலை இருந்தது. அசோக் உங்களுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏப்பா கேக்குற? அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்காங்கிற ஞாபகமே இல்லையே. ஏதோ சின்னமலை எஸ்டேட்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிட்டு போனவன் தான். என்ன ஆனா எப்படி இருக்காங்கிற விவரமே இல்லையே எனக்கு. அடபூர், உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்? எனக்கு அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரும் மணி ஆர்டர்ல பணமும் வந்திருக்கு. பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க சௌக்கியத்தை கேட்டு எழுத சொல்லியிருக்கான். இத பாரு வாசு, அவன் எனக்குன்னு ஒண்ணு செய்ய வேண்டாம். ஏதோ எனக்கு வேண்டியதை நான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிக்கிட்டு ஜம்பமா கிளம்பிட்டான். அந்த கடை என் தலையில வந்து விழுந்திருக்கு. அவன் அதுக்கு ஒழுங்கா பணம் அனுப்பிச்சான்னா போதும். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எழுதுறேன் சார். இந்தாங்க அவன் அனுப்பிச்ச பணம். நீங்க தவறா நினைக்கலன்னா உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவையானாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். வாசு, நீ சொன்னதே போதும்பா. நீங்க ஸ்கூலுக்கு தானே போறீங்க? ஆமா. நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க சார். சாரி ப்ளீஸ். ஏமே உனக்கு மூளை இருக்கா? ஓ, நிறைய இருக்குதுங்களே. ஏன் உங்களுக்கு தேவையா? நான்சென்ஸ். இப்படிதான் கண்ணு தெரியாம கார் ஓட்டி டேஷ் பண்றதா? நான்சென்ஸ். இப்படிதான் நடு ரோட்ல வண்டி நிறுத்துறதா? ஏமே உன் வண்டியில பிரேக் எங்க போச்சு? வண்டியை வாங்கினதுல இருந்து நானும் அதுதான் தேடிட்டு இருக்கேன். மேடம், இந்த வண்டியில பிரேக் இருந்தா நான் ஏன் உங்களோட மோத போறேன்? முதல்ல இந்த வண்டியை தூக்கி குப்பையில போடு. நோ, அது போதாது நிர்மல். இந்த ஆளையும் தூக்கி குப்பையில போடணும். மன்னிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது முனிசிபாலிட்டியில வேலை செய்றீங்களோ? எங்க வண்டியையும் இடிச்சது இல்லாம எதுத்தா பேசுற? நோ நோ நோ, இது எதிர்ப்பு இல்லை, தற்காப்பு. காஞ்சனா, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். எடு மிஸ்டர் வண்டியை, எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வா. ஓ எஸ், நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நான் நரகத்துக்கே வர தயார். பாத்தியா நிர்மல், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வளர்றத. இந்த பூலோட நமக்கு என்ன பேச்சு? ஏய், யார பார்த்து இப்ப நீ பூன்னு சொன்ன? காஞ்சனா, மிஸ்டர், நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க நினைச்சா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாதபடி செஞ்சிட முடியும், தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்க, ஒண்ணும் நடக்காது. நான் யார் தெரியுமில்ல? இந்த சின்னமலை எஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த வட்டாரத்துல உங்க அப்பா இல்ல, பாட்ட வந்தாலும் என்ன ஒண்ணு அழைச்சிக்க முடியாது. ஓ, அசிஸ்டன்ட் மேனேஜரா? இரு, I will teach you a lesson. ஏன்பா நீங்க என்னப்பா எஸ்டேட் நடத்தி கிழிக்கிறீங்க? ஏலக்காய் எஸ்டேட் ஏமா? சின்னமலைக்கு நீங்க தானே முதலாளி? ஓன் முதலாளி நானே தான். 4 பார்ட்னர்கள் வந்தாங்க, வேண்டாட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களை மதிக்கணுமா இல்லையா? ஏன் மதிக்காம? சம்பளம் நான் கொடுக்கறேன், மதிச்சே ஆகணும். உங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரு? அசோக்கு பேருக்கு தகுந்த சோக்க மீச கூட வச்சிருப்பான். ஏமா? அந்த இடியட்ட உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கப்பா. என்னம்மா எடுத்த உடனே டிஸ்மிஸ் பண்ண சொல்ற? இருக்கிறதுல அவன் தான்மா அடக்கமானவன். ஐசி, அப்படின்னா உங்க ஆபீஸ் பூரா ஒரு ரவுடி கூட்டம் தானா? ரவுடி கூட்டமா? எஸ்டேட் நடத்துறவன் நானம்மா. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்ட மாட்டேன். வர முடியுமா? உங்க அடக்கமான அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்களை வழி மடிக்க கலாட்டா பண்ணாம்பா. உங்ககிட்ட கலாட்டா பண்ணா அவனால சமாளிக்க முடிஞ்சதோ? நீங்க யாரா இருந்தான்னா உங்க அப்பல்ல உங்க பாத்த வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னாப்பா. எங்களை கண்டபடி பேசினாலும் பரவாயில்ல, உங்களையும் தாத்தாவையும் எதுக்காக இருக்கணும்? உடனே அவனை வெளியே அனுப்பி மறுவேலை பாருங்க. அம்மா ஒரு விளையாட்டு புத்திக்கார. வந்து 6 மாசம் தான் ஆச்சுட்டாலும் வேலையில் இறங்கிட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணலன்னா நாங்க சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். இதுக்காக நீங்க ஏம்மா உண்ணாவிரதம் இருக்கிறீங்க?
பயலை கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிடுறேன். அவ்வளவு தானா? முடியாதுப்பா, முடியாது. அவனை டிஸ்மிஸ் பண்ணிதான் தீரணும். நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிடுறேன். அவ்வளவுதானே? அசோக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். நீ இருந்து இந்த மத்த ஆபீஸ் வேலை எல்லாம் நீ கவனிச்சுக்கிறியா? என்ன சார், நீங்க தானே மேனேஜர், நீங்க போய் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு. என்னையா பெரிய மேனேஜர், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம முதலாளிக்கு மனுஷன் வேலை செய்வானே இங்க மகா மட்டமான. யோ கணக்கு பிள்ளை, உன்னை எழுதி எழுத சொன்ன 2 நாளா எழுதிட்டு இருக்கியா நீ? பெரிய ரோதனை. நமஸ்காரம் முதலாளி. இந்தாப்பா, இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வெளியே போ. என்ன சார் திடீர்னு? திடீர்னு சொல்லாம யோசனை பண்ணியா சொல்லுவாங்க. நீ டிஸ்மிஸ். காரணத்தை சொல்லாம டிஸ்மிஸ்ல என்ன சார் அர்த்தம்? உனக்கு நான் என்ன காரணத்தை சொல்றது? என் இஷ்ட பிரகாரம் யாரை வேணாலும் சேர்ப்பேன், யாரை வேணாலும் விளக்குவேன். அது அந்த காலம். இப்ப தொழிலாளிக்கு காரணத்தை சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? காரணம் கேட்கணுமா? ஒன்றே மாதிரி ரவுடி பசங்களுக்கு என் ஆபீஸ்ல வேலை இல்ல, வெளியே போயிட்டான். காரணம் என்ன நடந்ததுன்றத விவரமா சொல்லாம அனாவசியமா என்ன ரவுடி குடினா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். ஐ won't leave you like that. You follow? இங்கிலீஷ் திட்டுறியா? ஏய், நீ என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறியே, என் பொண்ணுகள் கிட்ட நீ எப்படி பேசிருக்க மாட்டேன்? அவங்க சொன்னது கரெக்ட். நீ 1 நம்பர் ரவுடி. பொண்ணுங்க சொன்னாங்களா? ஐ see. சார், உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யற ஒருத்தனை யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீக்கிட முடியாது. அப்படி நீக்கினாலும் அவனுக்கு 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் அடிச்சிருக்க நெத்தில ஒட்டுறாங்க. உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது ஆர்வல் என்ன எழுதுறதுக்கு தெரியுமா? உன்னை எப்ப வேணும்னாலும் விளக்கலாம்னு எழுதிருக்காது. அதை படிச்சு பார்த்துட்டேன். போறேன் சார், போறேன். ஆனா அதை இத்தோட விட்டுடுவேன் நினைக்காதீங்க. நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சுக்கன்னு உங்களை நான் கதற வைக்கல. என் பேர் அசோக் இல்ல. வரேன். இல்லன்னா வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அவன் திமிர நம்ம வீட்டத்துல கூடாரம் போடுறான்ப்பா. யாரம்மா? அவன்தான்ப்பா. ஐயோ, அவன்தான். ஐயோன்னா எனக்கு என்னமா தெரியும்? அதான்ப்பா, நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்களே அசிஸ்டன்ட் மேனேஜர், அவனேதான். கூடாரம் தானே போடுறான், போடட்டுமே. வண்டி வகை அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. முதல்ல அவனை காலி பண்ண சொல்லுங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் அந்த பையகிட்டே என்ன மோத விடுறியே? இப்ப நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போகட்டுமா? இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். நீ போயாச்சன்னா போராட்டம் புது மாதிரியா மாறும். நானே போறேன். சரி, இது அப்படி இருக்கட்டும். வந்து எழுதணும். பய சின்ன பய கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து. அசோக, இதெல்லாம் என்னய்யா? ஏன் டெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய்யா, யார கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தெரியாம கேட்கிறேன். நியாயம் வழங்கு. ஆனா பெரிய பாண்டிய தம்பி இவருக்கு தான் நியாயம் வழங்குறதுக்கு. ஏய்யா, என்னையா அப்படி பெரிய அநியாயம் நடந்து போச்சு? இல்ல தெரியாம கேட்கிறேன் நான். விஸ்வநாதன் வேலையை திருப்பி கொடு. இல்லையா, மரியாதை எழுதையா. அதை கலைச்சிட்டு விஸ்வநாதையா தயவு செஞ்சு வேலையை திருப்பி கொடுங்க அப்படின்னு மரியாதையை கலையா. உன்னை ஒரு பெரிய ஜென்டல்மேன் நினைச்சேன். இப்பதான் நீ பெரிய கெட்ட குச்சா பையன் எனக்கு தெரியும். உன்னால என்னையா செய்ய முடியும்? வேலை கிடைக்கும் வரை போராட்டம். போராட சாகர வரைக்கும் போராட. யாருக்கு என்ன வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதோ இப்பவே ஆட்களை கூப்பிட்டு இதெல்லாம் ஒளிச்சு தூர தூக்கி போட சொல்றேன். மிஸ்டர், உங்களுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
எனக்கு திரும்பி வேலை கிடைக்கிற மட்டும் என்னுடைய போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக 20 தொண்டர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அட போப்பா, யாருகிட்ட பூச்சாண்டி காட்டுற? இரு இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன் டெண்டை ஆகாசத்தில் பறக்கப்படுறேன். சார், உங்க வீட்டு எல்லாம் அதோட போச்சு. அதை தாண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. தனிப்பட்ட மனுஷனா உயிரை விட்டாவது போராடி வேலையை வாங்கியே தீருவேன். இப்ப சொன்ன பாரு, கடைசியில உயிரை விட போறேன்னு. அது என்னமோ விடத்தான் போறேன், மத்த எது நடக்காது. இருபதை நான் கவனிச்சுக்கிறேன். சார், இப்ப கவனிச்சுக்கலாமே? எனக்கு இஷ்டம் இல்லப்பா, போப்பா. சும்மா கவனிச்சுக்கலாம். பெரிய ஆளு சுத்த ராவடி பயமுள்ள சாவாசம். படத்தை கதாநாயகியா போடக்கூடாது. மேற்கொண்டு நடக்காதீங்க. பிரமாதம், எக்ஸலண்ட். ஏது உங்களுக்கு இந்த கண்ணு? கிருமிச்சு மாதிரி கலர். உனக்கு மேக்கப்பே தேவையில்லை. முன்னழகை விட பின்னழகு டாப். என்ன சார் இதெல்லாம்? யார் சார் நீங்க? மேற்கொண்டு பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரு கரு கருன்னு எவ்வளவு நேரத்துக்கு ஜட. கண்டேரன் கம்பெனியின் கதாநாயகி, நீ படத்துக்கு ஹீரோயின். என்ன சார் சொல்றீங்க? என்ன முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம் தானா தெரியும். ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான சினிமா கம்பெனி ஒன்று உருவாயிட்டு இருக்குது. அதுல ஒரு படம் ஒண்ணு, தமிழ் படம் வெளியே விட போறேன். அதுல நீதான் கதாநாயகி. என்ன சொல்ற? என்னையா கதாநாயகியாவா? ஆச்சரியப்படுற? உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். 1964 நீதான் ஸ்டார். ஆக்கிடுறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன சார் முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட என்னென்னமோ பேசுறீங்க? சந்தேகமா இருக்கா? இப்ப எடுக்க போறேன் படம், அதுக்கு கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே நான் தான். பாவம் சார் நீங்க. ஏன் பரிதாபப்படுற? உன்னை கதாநாயகியா போட்டுக்கனா? அதுக்கு இல்ல சார், வசனம், தயாரிப்பு, டைரக்ஷன் எல்லா பொறுப்பையும் எப்படி கவனிக்க போறீங்களோ? அதை சொல்றியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு விடுறேன். ஒண்ணு இல்ல. ஆமா, இது வரைக்கும் ஏதாவது தமிழ் படம் பாத்திருக்கியா? ஓ, எங்க ஊர் டென்ட்ல பாத்திருக்கேன் சார். மின்னல் கொடி, ஜெயக்கொடி, வனராஜா கார்சன். உங்க ஊர்ல இன்னும் அண்டர்வாரி வரலையா? வந்திருந்தா அதையும் பாத்திருப்பேன். நீ என்ன சட்டக்காரியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, உனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது இஷ்டம் உண்டா? ஓ, எனக்கு இஷ்டம் தான் சார். எங்க அப்பா ஒத்துக்குவாரோ மாட்டாரோ அதை பத்தி கவலை இல்ல. நீ ஓகேனா போதும், படமே முடிச்சிட்ட மாதிரி தான். ஆமா, உங்க அப்பா எங்க இருக்காரு? சின்னமலை எஸ்டேட் மேனேஜர் தான் சார் எங்க அப்பா. அவர் மகளா நீ? அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உன்னுடைய சரித்திரமே எனக்கு தெரியும். தட்ஸ் ஆல் ரைட், கவலை விட்டது. அவன் உன் பேர் என்ன? மீனா லோசினி. மீனா லோசினி. இனிமே உனக்கு லோஷன் இல்ல, வெறும் மீனா தான். மீனா, பேசிட்டே போலாங்க. ஏன் மீனா ஒரு மாதிரியா இருக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்ட நான் தரமாட்டேனா? மீனா, மீனா. அது இல்ல சார், மீனாங்கிற பேர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரே, அவரு கூட அப்படித்தான் கூப்பிடுவார். பக்கத்து வீட்டுக்காரனா? ஏன் உங்க வீட்டு ஜன்னல திறக்கிற நீ? அந்த ஆளுக்கு என்ன வயசு? 60. ஏன் சார்? அப்பாட, எங்க பாதி படத்துல நீ காதல் கீதல்னு வராம போயிடுவோம் பயந்தேன். போங்க சார். இதெல்லாம் ப்ரொடியூசர் கஷ்டம். முன்னாலே கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. ஏன் மீனா, பணம் ரொம்ப எதிர்பார்ப்பியா? பணம் இருக்கட்டும் சார், நான் கலைக்காக சேவை செய்ய ஆசைப்படுறேன். இப்ப சொல்லாத. உன்னை வச்சு படம் எடுத்து நொந்து போய் அடுத்த படத்துக்கு உங்ககிட்ட வரான் பாரு, அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, இந்த படத்தினுடைய கதை என்ன சார்? எங்க அப்பா பைனான்சியர், அவரே கேட்கற. நீ என்ன கபார்? நான் என்ன எடுக்கிறோம் அதான் படம், நீ என்ன நடிக்கிறியோ அதான் நடிப்பு. இதை ஜனங்க பார்த்து தீரணும், அது அவங்க தலையெழுத்து. போ, வரேன் சார். பார்த்து போ. பார்த்து காலைல முள்ளில பட்ட போது நீதான் கம்பெனி ஹீரோயின். சலாவா, ஹீரோயின் கிடைச்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த கதை தான் கிடைக்கணும். கதை எங்க எழுதுறான்? மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் கோமானே.
பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே, வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே, வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வெற்றி காரு வெற்றி போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. விஸ்வநாதன் விஸ்வநாதன் என்னடி பண்றது? காயம், பெருங்காயம் என் தலையிலே பெருகி கொண்டிருக்கும் இந்த ரத்தத்திற்கு இன்றில்லாவிட்டாலும் எந்தாவது ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பணக்கார பரம்பரையிலே பிறந்த பாவையர்களே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் உலகிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரையில், ஏன் கடைசி துண்டு எலும்பு இருக்கும் வரையில் எங்கள் போராட்டம் ஓயாது, ஒழியாது, ஒடுங்காது. விஸ்வநாதன் நமது போராட்டம். விஸ்வநாதன் திரு குமாரிகள். பிரமாதம். என்னமா பேசிவிட்டான்? இந்த மாதிரி வசனம் மாத்திரம் என் படத்துல இருந்தது, பிச்சு விட்டேன். மறுபடியும் தேவைப்படும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். இப்ப நீங்க போலாம். என்னமா இது நம்ம தம்பி வந்திருக்காரு, யாரோ டைரக்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டியே. என்ன மேனேஜர், என்ன பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையா? உங்க மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாப்பா, நான் சொன்னேனே, இவர்தான் என்ன படத்துல நடிக்க சொன்னாரு. ஓ, இவருதானா? உனக்கு ஏன் தம்பி இந்த வேலை எல்லாம்? ஐய, உனக்கு ஏன் அந்த கவலை? நான் இருக்கிறேனே, பலவிதமான கற்பனைகளை அப்படியே மனசுல போட்டு அமுக்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே பண்ணையா, அப்புறம் தான் தெரியும் மகிமை. அப்பா, இவரை பார்த்தாலே சுறுசுறுப்பான புத்திசாலி மாதிரி தெரியல உங்களுக்கு? என்ன உன் மகன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாடா? அவன் என் படத்தை நடிக்கிறத பத்தி உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? அவ சொல்லாம இருப்பாளா? இருந்தாலும் என் பொண்ணு சினிமாவில நடிச்சா என் பேர் என்ன ஆகுறது? என்னையா பேர் இருக்கு? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன ஆயிட போதியா? யாருக்குமே தெரியாம இருக்க உன் பேர் இனிமே தான் ஊரு பூரா கண்ணா பின்னால பரவ போகுது.
இப்படி எல்லாம் கூட பரவிடுமா? ஆமாயா, உன் மகன் வச்சு தானே நீ பெரிய மனுஷனா போற. அது எப்படி தெரியாம கேக்குறேன். இப்ப என்ன சம்பாதிக்கிற நீ? உங்க அப்பா என்ன பிரமாதத்தை கொடுத்துருவாரு? 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்பதான் 100 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கைக்கு வந்தாதான் தெரியும். தலையெழுத்து தான் இது. ஐயோ ஆமா இத்தூண்டு நெத்தியில எவ்வளவு எழுதிருக்கான் பாத்தியா? உனக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஒண்ணு இல்லையா, உங்க மகன் மாத்திரம் என் படத்தை நடிச்சு அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ப்ரொடியூசருங்க அப்படி கியூர நிப்பாங்க. பணத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. மேனேஜர் எங்க அப்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்டேட் நீ 4 வாங்கலாம். 4 வாங்கிடலாமா? அட 4 என்னையா, அது மாத்திரம் இல்ல, நம்ம கார் மேல காரை போட்டு எங்க அப்பா எதிரிலே நீ கார்ல போலாம். அது மரியாதை இல்ல, அது மரியாதை. அப்பா எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஒத்துக்குங்க. தம்பி, நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வருங்கிற. வருமாவது அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா. ஓஹோ நடிக்க வச்சு போடுறேன். என்ன மீனா கொண்டு விடுவோமா? சமாளிச்சிடுவில்ல? ஓ, எங்க அப்பாவை கேட்டு பாருங்க சார். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளிக்கூடத்துல நடிச்சிருக்கேன் சார். என்ன வேஷம்? கதையில ஒரே ஒரு ராணி வருவா, அவ பக்கத்துல நான் நின்னு சாமரம் போடுவேன். சாமரம் போடுவியா? ரொம்ப நல்ல வேஷம். தயவு செய்து அம்மா இதை வெளியே சொல்லிடாத. ஏன் தம்பி, நீ எப்படியாவது என் பொண்ணை முன்னு கொண்டு வந்து. ஆமா, என் பொண்ணு உன் சினிமாவில நடிக்கிறதுக்காக நீ எத்தனை 1000 தருவ? நான் எஸ்டேட் வாங்கணும், கார் வாங்கணும். ஏமாண்ணா எங்க அப்பனையே வாங்கிட்டு போயிருக்கையா. முதல் படம் குடுக்கறத வாங்கிக்கியா. குடி 101 ரூபா தன்ன போற வளரும். இப்படி வாங்க மீனா, இந்த அக்ரிமெண்ட் புடி, இதுல கையெழுத்து போடு. அக்ரிமெண்டா? இதுல என்ன எழுதிருக்கோம்? ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மீனாவுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும் இல்லையா? ஓஹோ, எல்லாமே மாமூல் தான். ஓஹோ, சில கண்டிஷனை தவிர. அது என்னன்னு விலைக்கு சொல்றேன். அதாவது 1வது கண்டிஷன், இப்ப நீ என்கிட்ட வளர்ன மாதிரி யாரு வந்து கேட்டாலும் 5ஆம் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. படிச்சது கான்வென்ட்டுங்கணும், அப்பதான் கம்பெனிக்கு மதிப்பு. நல்லா கவனிச்சுக்குமா. 2வது கண்டிஷன், பெட்ரோலுக்காக காசை வாங்கிட்டு கம்பெனி கார்லயே வரக்கூடாது. 3வது கண்டிஷன், படத்துல உனக்காக தைச்சிருப்பேன் பாரு, டிரெஸ், துணிமணிங்க, புடவைங்க, இதெல்லாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உனக்கு சொந்தமாக்க கூடாது. கண்டிப்பா கம்பெனி திருப்பி கொடுத்துடணும். 4வது கண்டிஷன், ஒப்பந்த தேதி முடிகிற வரைக்கும் கண்டதை சாப்பிட்டு கண்ணா பின்னாலும் உடம்பு ஒப்பு கூடாது. அளவு சாப்பாடு கம்பெனி கொடுக்கும், அதைத்தான் நீ சாப்பிடணும். இந்த இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா? கடவுள் பேரை சொல்லி ஒரு கையெழுத்து. ஆமா ஆமா ஆமா, நல்ல நேரத்துல போடுமா, கோடி கோடியா கொட்டணும்னு போடுமா. மேனேஜர் இனிமே கண்டிப்பா கொட்டியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீரா, பிரமாதம். நான் ரொம்ப நல்லா ஆயிக்கிறேன் தம்பி. எப்படியோ நீதான் பாரு மீனா, படத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் இப்ப தைச்சிட போறேன். ஒத்திகை எல்லாம் கூட ஆரம்பிச்சிட போறேன். நீ கரெக்டா வந்துடணும். அதெல்லாம் மேனேஜர், இது அக்ரிமெண்ட்ல இல்லாத கண்டிஷன், இது உமக்கு. ப்ரொடியூசர் டைரக்டர் நான் மீனாவை தேடி இங்க வருவேன். அவ தூங்கிட்டு இருக்கா சார், இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்க முடியும். நீ என்கிட்டயே சொல்லக்கூடாது. எனக்கு என்ன தம்பி, எஸ்டேட் வேணும், கார் வேணும். வருதியா ஆள விடு. அப்பப்பா, ஐயோ அம்மம்மா, ஐயோ அம்மா. ஹலோ மிஸ், வாங்க வாங்க. பரவாயில்ல, சிரமப்படாதீங்க, அப்படியே படுத்துக்கோங்க. தேங்க்யூ மிஸ். ஐ அம் சோ சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாதனமா. பரவாயில்ல மிஸ், தட்ஸ் ஆல் ரைட். நீங்க என்ன என் தலையில கல்லையா தூக்கி போட்டீங்க. ஆஃப்டர் ஆல் பக்கெட். அடி ரொம்ப பலமா? இது ஒரு ஐடியா, சிம்பிள். தலையில இடியா விழுந்தாலும் நான் சமாளிப்பேன் மிஸ். இப்போ வலி எப்படி இருக்கு? ரொம்ப இம்ப்ரூவ்ட். மத்தியானம் இங்க மட்டும்தான் வலிச்சது, இப்போ இங்க எல்லாம் வலிக்குது. ஐயோ பாவம், என்னால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு. நோ நோ நோ, இந்த அடி படலைன்னா நீங்க இங்க வருவீங்களா? என்னோட இவ்வளவு அன்பா பேசுவீங்களா? இதுக்கு தான் மிஸ் அதிர்ஷ்டம்னு சொல்றது. போட்டோம், முதல்ல என்னோட டென்ட்டுக்கு வந்துட்டீங்க. டீ சாப்பிடுங்க? வேண்டாம் தேங்க்ஸ், எனக்கு நேரம் ஆச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரம் பரப்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலைல போனா போச்சு. என்னது அப்படின்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை உபசரிக்கிறது நம்ம நாட்டு பழக்கம் இல்லையா? ஆனா உங்களை நான் அப்படி கேட்க மாட்டேன். கேட்டாலும் நீங்க தங்கவா போறீங்க. ஆமா, நீங்க நிறைய புத்தகம் படிப்பீங்களா? ஓஎஸ், மனோ தத்துவம், தெய்வீகம், வேதாந்தம், சன்மார்க்கம், இப்படிப்பட்ட விஷயங்களை நிறைய படிப்பேன். ஓஹோ, ஆனா இங்க ஒரே காதல் சம்பந்தமான புத்தகங்க தானே இருக்கு. கரெக்ட். மனோ தத்துவம் தெரிஞ்சா தானே காதல் செய்ய முடியும். காதல வெற்றி அடைஞ்சா தெய்வீகம், கல்யாணமான பிறகு வேதாந்தம், 4-5 குழந்தைகள் பிறந்தா சன்மார்க்கம். ஒரு சின்ன லவ் ஸ்டோரியில இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு பிடிக்குமோ? எது? காதல். என்ன காதல் கதைங்க. சச்சா, இந்த குப்பையெல்லாம் நான் படிக்கிறதே இல்ல. இதெல்லாம் குப்பைன்னு சொல்லாதீங்க, இதுக்குள்ள பல மாணிக்கங்கள் இருக்கு. உதாரணமா என் தலையில பக்கெட்ட போட்டீங்க, சாரி சொல்ல இங்க வந்திருக்கீங்க. நியாயமா இப்ப என்ன புரியணும்? புரியுறதா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. பாத்தீங்களா, இதுக்காகத்தான் இந்த மாதிரி கதைங்களை நிறைய படிக்கணுங்கிறது. படிச்சிருந்தா இந்நேரம் அது புரிஞ்சிருக்கணுமே.
மிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்க தலையில பக்கெட்ட போட்டு இருக்க கூடாது, பெரிய கல்லை தூக்கி போட்டு பை பை சொல்லி இருக்கணும். மேடம், நான்சென்ஸ். குட் மார்னிங். நீ எப்ப வந்த? நீங்க டீ போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். ஐ ஆம் செலப்பா. நான் தான் செலப்பா. எஸ்டேட் உசனுடைய சன்னா? எக்ஸாக்ட்லி, அவர்தான் எங்க அப்பா. என்னுடைய போராட்டத்தை நிறுத்த ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஒண்ணு அனுப்பிச்சாரா? சூழ்ச்சியா? அதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீங்க நேத்து தொழிலாளி முதலாளி பிரச்சனையை பத்தி இந்த கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி டான் 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 டயலாக் எல்லாம் வச்சு வாங்கினீங்க பாருங்க. சம்திங் ஒண்டர்ஃபுல். ஹலோ, something wonderful. You are fit to be a lawyer. Why a lawyer? Even a Bharat law. Why Bharat law? You are an actor. நீங்க ஒரு நடிகர் சார். கொஞ்சம் அப்படியே இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் உங்க பேசு. கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சாய்க்க முடியுமா? முடியாது. அப்படி இருங்க. இந்த ஆங்கிள் உங்க மாதிரியே இல்ல சார், ரொம்ப பியூட்டிஃபுல். ஐயோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட். நீ எங்க இங்க வந்த? தேர் யூ ஆர். இந்த ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோ, இருக்கதே தெரியாதா? இப்ப தெரியாது. அடுத்த வருஷம் பாருங்க, 2 படம் வெளிய விடுறேன். ஸ்மசானத்தின் முத்தம், கத்திமணியில் ரத்தம். எல்லாம் ஏற்பட நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் என் தலைமையில தான். படம் எடுக்க போறேன்ற இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்க? தேர் யூ ஆர். மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. நான் என்னென்ன செய்ய போறேன்னு முதல்ல காயத்துல எழுதிக்குவேன். அதே மாதிரி தான் செய்வேன். ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் படத்தை வெளிய விடுவேன். ஆஹா, தென்னாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி படத்தை எவனுமே வெளிய விடலன்னு அவனவா சாவனா. நீங்க வேணா பாருங்க, நடக்க போகுது பாருங்க. படம் எடுக்க ரொம்ப செலவழியுமே. செலவு பத்தி எனக்கு என்ன கவலை? எங்க அப்பா தானே செலவு பண்ண போறாரு. மிஸ்டர் அசோக், ஹீரோயின் ரெடி. ஹீரோ தான் கிடைக்கல, அதை பத்தி பரவாயில்ல, நான் ஆக்ட் பண்ணிக்குவேன். ஓய், எல்லாமே ரெடி. ஆனா இந்த கதை அதுதான் கிடைக்கல, அதான் இழுக்குது. கதை கிடைக்காமல போயிடும். சரிங்களா? உங்ககிட்ட இருக்குதா? ஒண்ணு 100 இருக்குது சார். ஒரு நிமிஷம், இந்தாங்க, இத பிடிங்க. என்னது? அட்வான்ஸ் 101 ரூபாய். இவன் நீங்க தான் எங்க கம்பெனிக்கு கதை வசாகர்த்தா. குயிக், டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை சொல்லுங்க. இப்ப அட்வான்ஸ் வாங்கல. கம் ஆன், குயிக் சொல்லுங்க. சார், பிகினிங்ல வண்ணமலர் பூத்து குலுங்கும் ஒரு சோலை. ரொம்ப நல்லா இருக்கு சார். மேல சொல்லுங்க. அங்க ஒரு கொடி இடையாள் வர. 1 மினிட். கொடி இடையாளா? எங்க ஹீரோயின் அப்படி இல்லையா? சரி, பட்டி போட்டு சரி பண்றேன். மேல அவ ஒரு நாட்டியக்காரியானதுனால அன்னம் போல மெல்ல மெல்ல அசைஞ்சு அங்க வர. நாட்டியக்காரியா ஆக்குறேன். அப்ப மன்மதன் மாதிரி சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆடவன் அவகிட்ட நெருங்கி அப்புறம் கதை எப்படி போகுது தெரியுமா? கதையே அப்புறம் தான் போகுதா? அதோ பாரு, மீதி கதையை நாளைக்கு காலைல சொல்றேன். இப்ப ஊருக்கு போயிடுச்சா? நாளைக்கே சொல்றீங்களா? வெரி குட், நாளைக்கே வந்து கேட்கறேன். என்ன கதை? பிச்சு புட்டை இந்த வருஷம். கொடியடையாள், அண்ணன் நடை, மன்மதன். சார், இந்த கதைக்கு அப்புறம் வேற யாரும் கேஸ் போட மாட்டாங்களே? போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா போலாம். மரச்சோலை. நாங்க 2 பேரும் அட்டகட்டி கார்டன்ஸ் போறோம். நீயும் கூட வரியா? அட்டகட்டி கார்டன் சார்? கொடி கட்டி பறக்குறீங்க. நேரத்துல நீ மதிப்பே தெரியல. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் பண்ணா நான் வரேன். நீயும் உன் படமும் வா காஞ்சனா. ரெடி நண்பன்? எங்கே போஸ் கொடு. எஸ், ஓகே, வா அந்த பக்கமா போய் எடுப்போம். கமான் நண்பன், எங்கே போஸ்? கொஞ்சம் பேச. That's right. Wonderful. சீனரி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமாமா, நேரமாச்சு. அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வா. இங்க பாரு, விண்டர்ல காத்து பூரா காணும். கமான் கமான். உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய், சந்தேகம் தானா? உங்க
உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, ஹோய் சந்தேகம் தானா? சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமா, ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா. சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமா, ஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா. கட்டான மேனி கலங்கிட குலுங்கிட வேலை செய்யலாமா, இது நாகரீகமா போற வேகமா, நானும் வரலாமா, ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும், கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும். ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும், கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும். கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது, இந்த கோபமாகுமா போக முடியுமா, நான் தான் விடுவேனா, ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே, ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே. கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே, ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே. இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே, இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே. அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே, ஹோய் ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? கொஞ்சம் இருங்க, ஒரு நொடியில குதிச்சு எடுத்து விடுங்க. வேண்டாங்க, இந்த இடம் ரொம்ப ஆழம். இந்த ஆழம்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. யூ டோன்ட் வரி. கேவலம் சின்ன ரேடியோ தானே, போனா போட்டுங்க. ஆஹா, உங்ககிட்ட இருந்து ஒரு துரும்பு விழுந்தா கூட அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு சமானம்.
பிடிங்க. கிடைச்சதா? இல்ல, ஆமா இந்த இடத்துல தானே கரெக்டா போட்டீங்க. ஆமா. பரவாயில்லையே, கொண்டு வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க. நான் எதையும் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, மேல வந்து வழி பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க, பிடிச்சுக்காங்க. மெதுவா பாத்து. பரவாயில்ல, இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே புரியல. That's all right. இதெல்லாம் சர்வ சாதாரணம். ரேடியோ பாடுதா பாருங்க.